ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச். என்னடா பிரெட் ஆம்லெட்டா சாண்ட்விச்சா அப்படின்னு கேட்குறீங்களா? ரெண்டுமே தான். பாப்பாவுக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணி தரப்போகிறேன். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் கேப்சிகமும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டையும் சேர்த்திக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அவிச்ச முட்டையை போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டேன். அவ்வளோதான், ஹெல்தி மயோனைஸ் ரெடி. எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மயோனைஸை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள ஸ்டஃபிங்காக தான். கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தது, கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். 2 முட்டையை பீட் பண்ணி வச்சுருந்தேன், உப்பு பெப்பர் பொடி போட்டு. அதை அப்படியே எடுத்து தோசை கல்லில் அப்படியே பரவலாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. சூப்பராக வந்திருக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட்டு. அவள் ப்ரெட் ஆம்லெட் தான் கேட்டால். வெறும் ப்ரெட் ஆம்லெட்னால் பசி ஆகும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு சாண்ட்விச் ஐட்டம் மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டஃபிங் எடுத்து நல்லா உள்ளுக்குள்ளே ப்ரெட்டு மேலே அப்படியே தடவிக்கலாம். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மயோனைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அது கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா மெதுவாக, இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். இது உடஞ்சிராமல் கரெக்டாக அப்படியே பேக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் இன்றைக்கி மார்னிங் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே கட் பண்ணி லைட்டாக அந்த செவந்திருச்சு முட்டை, அது கருகிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பவும் பிடிச்ச மாதிரி மயோனைஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாம் வச்சு அப்படியே கொடுத்தாச்சு. இது சாப்பிட்டு அவ்வளோதான், விளையாட போனாங்கன்னா அவ்வளோதான், எப்போ வருவாங்கன்னே சொல்ல முடியாது. லீவ் நாள்னு அப்படி தான். நல்லா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வீட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சுருந்தேன். கஞ்சி கொஞ்சம் அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட் ப்ரெட் இருந்தது. வீட் ப்ரெட் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மைனஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். பாய்.